உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லைங்க, நீங்கள் மட்டும்தான் காரணம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படியே இருக்கே, நான் அறிவார்ந்தவனா இல்லையே, நான் பணம் படைத்தவனா இல்லையே, நான் பல பேருக்கு நன்மை செய்கிறேனா, திரளான ஜனங்களுக்கு தெரிந்தவனா இல்லையே, என் வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இல்லையே, நான் நிம்மதியானவளா இல்லையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம மனம் ஒரு அச்சய பாத்திரங்க. நம்ம மனமும் பிரபஞ்சமும் இறைவனும் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு தாங்க கேட்குறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நாம் தான் நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமே. த சீக்ரெட், த ஷாண்டா ரைம்ஸ் எழுதின சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. அது என்ன காரணத்துக்காக? அது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் பேசுது. ஆனால் இது அவங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச தத்துவம் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. இது நம்ம அப்துல் கலாம் சொன்னது தான். கனவுகள் நிறைய காணுங்க, உங்கள் வாழ்க்கையை எப்படி வேணும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணுங்கள். அது தினம் கண்டிங்கன்னா அந்த கனவு ஒரு நாள் நினைவாகும். இவ்வளோ பேசுகிறீங்களே மேடம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கீங்களா இல்லை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கலாம். நான் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு என்னோடய வாழ்க்கையிலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் இன்றைக்கி ஆட்டிசம் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். இது சைல்டு மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வரும். ஆனால் இந்த ஆட்டிசம் தெரபிஸ்ட்டாக வரணுங்கிறத நான் முன்னாடியே நினச்சி வச்சுருந்தேன்ன்றது உங்களால் நம்ப முடியுமா? நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும் போதுங்க, பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அதாவது ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் டாபிக். அந்த டாபிக் என்னென்னா சித்த மருத்துவத்தில் மனநல மருத்துவம் அப்படின்றது. என்னோடய காலேஜ் மேட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டாபிக் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த லைப்ரரியில் போயிட்டு அதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையும் சேகரித்து அந்த நல்லா பண்ணினேன் நான். அப்போது என்னுடைய அருணாச்சலம் அப்படிங்கிற என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் நீ ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணவா, நீ பெருசாக ஆகிறப்ப ஒரு நல்ல மனநல மருத்துவராக சித்த மருத்துவத்தில் நீ வருவ அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜ் முடிச்சுட்டு உடனே கல்யாணம் ஆகி யூஎஸில் பெருசாக நான் கரியரில் எந்த இதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அப்போது சில வருடங்கள் நான் டாக்டர் அப்படின்றதே நான் மறந்துருந்தேன். ஆனால் அத்தனை வருடங்கள் நான் காத்திருப்புக்கு அப்புறமும் இப்போது இந்த சைல்டு மென்டல் ஹெல்த் இந்த இதுக்குள்ளே நான் வந்திருக்கிறத நினைக்கும்போது அது ஏன் நடந்துச்சுன்னு நான் யோசிக்கிறப்ப அந்த சார் சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ என்கரேஜிங்காக இருந்தது. நான் அதை அப்படியே நம்பினேங்க. அந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு விஷயத்தை நம்ம அடைவோம் அப்படின்னு நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சேர்த்து ஒரு இமோஷன், அதாவது ஒரு ஆர்வமோ இல்லை அது என்ன இமோஷனாக வேணா இருக்கலாம், அதை மிக்ஸ் பண்ணோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. ஆனால் இதில் நான் புரிஞ்சுக்கிற விஷயம் எனக்கு அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் தெரியாது. இது நடக்கிறதுக்கு இவ்வளோ காலங்கள் எடுத்ததுக்கு காரணம் நான் அதை ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கல, ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் அந்த ஒரு டைம் நான் நினச்சதுக்கே இது இன்றைக்கி நனவாயிருக்கு. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது நினைக்கிறோமோ, இந்த இமோஷனோட கம்பைன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் இல்லீகலான விஷயத்துக்கோ அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற விஷயத்துக்கோ இல்லைன்னா ரொம்ப தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க. நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்கள் மனமும் காத்திருக்கு. இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய வேணும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.